1553 கோடி ரூபாய் செலவிலே சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குடிநீர் உருட்டாலை உருவாக்கம் செய்தவர் கலைஞர். கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவிலே 4,676 கிலோமீட்டர் நீள தேசிய நெடுஞ்சாலையில் 3,226 கிலோமீட்டர் சாலைகள் 4 வழி சாலைகள் மேம்பாட்டு அமைத்தவர் கலைஞர். நெசவாளர் சமுதாயத்தினர் எய்திட சென்வாட் வரி நீக்கவர் கலைஞர். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை கொண்டு பல மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 42 அணைகள் கட்டப்பட்டது. கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணை திட்டத்தை 1973ஆம் ஆண்டு துவக்கி செயல்படுத்தியது கலைஞர். அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் முதல் பகுதியான கோவைக்கு குடிநீர் வழங்கும் பவானி அத்திக்கடவு திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தில் 2001 6 ஆண்டுகளில் செயல்படுத்தியவர் கலைஞர். சென்னையிலே கோயம்பேடு காய்கனி அங்காடி, சென்னை மருத்துவக் கல்லூரி கட்டிடம், நாமக்கல் கவிஞர் மாளிகை, பனகல் மாளிகை, சென்னை ட்ரேட் சென்டர், புதிய தலைமை செயலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், இப்படி எண்ணற்ற பெரிய திட்டங்களை கட்டியது திமுக தான். நம் தலைவர் கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, பெரம்பூர் மாறன் பூங்கா, அண்ணா நகர் பூங்கா, இப்படி பல பல பூங்காக்களை சென்னையிலே உருவாக்கியதும் திமுக ஆட்சியில்தான். சோழிங்கநல்லூர் எஸ்சிஎஸ், சிறுசேரி எஸ்சிஎஸ் ஐடி, கோவை, மதுரை, திருச்சி என முக்கிய நகரங்களிலே ஐடி பார்க்குகள் என பல தொழில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது. மென்பொருள் துறையிலே சென்னையை முக்கிய இடம் நீக்க செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனை.